மருத்துவமனையின் அந்த தனி அறை மரணத்தின் வாசனையோடும் மருந்துகளின் நெடியோடும் அமைதியாக கிடந்தது. சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தத்தை விட இதய துடிப்பை காட்டும் மானிட்டரின் பீப் ஒலியே அங்கு அதிகமாக கேட்டது. கட்டிலில் எலும்பும் தோலுமாய் முகத்தில் மரணக்கலை சொட்ட கிடந்தாள் தர்சினி. அருகில் தலைமுடி நரைத்து கைகூப்பி நடுங்கியபடி நின்றிருந்தார் மாமியார் மங்களம். அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. நாங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் எங்களை சும்மா விடலம்மா. எங்களை மன்னிச்சிடு. தர்சினியின் வாய் குளறியது. அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் காதோரம் சரிந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் இதே தர்சினியும் மங்களமும் வீட்டின் உச்சி வரந்தாவில் நின்று கொண்டு எந்த ஒரு தப்பும் செய்யாத அபிராமியை பார்த்து ஒழுக்கம் கெட்டவள் என்று அசிங்கமாக பேசி கழுத்தை பிடித்து நடு ராத்திரியில் தெருவில் தள்ளியவர்கள். காலத்தின் சக்கரம் எப்படி சுழன்றிருக்கிறது பாருங்கள். அன்று அனாதையாய் நின்ற அபிராமியின் கால்களை பிடித்து இன்று அதே கைகளால் மன்னிப்பு கேட்டு கதறுகிறார்கள். அபிராமியின் கண்கள் அந்த வெள்ளை சுவரையே வெறித்து பார்த்தன. அவளது நினைவுகள் அப்படியே சில வருடங்களுக்கு பின்னோக்கி அவளது பிறந்த வீட்டிற்கு நுழைந்தது. அபிராமி ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். அவர்களுக்கு துணையாக 2 தம்பதியர் போன்ற தங்கைகள். தந்தை முத்தையா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. விடியற் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே ஊரே தூங்கி கொண்டிருக்கும் போது கையில் ஒரு பழைய தூக்குவாளியுடன் வேலைக்கு கிளம்பி விடுவார். இரவில் அவர் வீடு திரும்பும் போது மணி 9ஐ தாண்டி இருக்கும். கசங்கிய சட்டை, வியர்வை நாற்றம் எல்லாவற்றையும் விட அவரது கைகளில் உழைப்பால் ஏற்பட்ட கொப்புளங்களும் தழும்புகளும் அவரது கதையை சொல்லும். வீட்டில் வறுமை எப்போதும் நிரந்தர விருந்தாளியாகவே குடியிருந்தது. மாத கடைசியானால் வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டு அரிசி இருக்கிறதா என்று அவளது தாய் மல்லிகா டப்பாக்களை தட்டி தட்டி கணக்கு பார்ப்பாள். இந்த மாசம் காய்கறி செலவை குறைச்சுக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடுவது வாடிக்கை. ஆனால் இவ்வளவு வறுமையிலும் முத்தையா தன் பிள்ளைகளை பசியோடு தூங்க விட்டதே இல்லை. தான் ஒருவேளை கஞ்சியை குடித்துவிட்டு பட்டினியாக இருந்தாலும் மகள்களின் தட்டில் சாப்பாடு குறையாமல் பார்த்து கொள்வார். 3 மகள்களில் மூத்தவள் என்பதால் அபிராமிக்கு சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு வந்துவிட்டது. தன் தோழிகள் எல்லாம் பட்டுப்பாவாடை கட்டி பள்ளிக்கு செல்லும் போது இவள் அம்மாவிற்கு உதவியாக வீட்டை கூட்டுவதும் தங்கைகளை பள்ளிக்கு தயாரிப்பதுமாக இருந்தாள். தன் தலைவிதியை எவ்வித புகாரும் இல்லாமல் அப்படியே இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தாள். முத்தையாவிற்கு மாணிக்கம் என்று ஒரு உயிர் நண்பர் இருந்தார். இருவரும் சிறுவயது முதலே நகமும் சதையும் போன்றவர்கள். முத்தையா ஏழையாகவே இருந்துவிட மாணிக்கம் தன் உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் பெரிய பணக்காரராக உயர்ந்தார். டவுனில் ஒரு மாபெரும் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வைத்திருந்தார் மாணிக்கம். ஏசி, LED டிவி, வாஷிங் மிஷின் என அந்த வட்டாரத்திலேயே அவரது கடைதான் மிக பெரிய நம்பகமான கடை. சுற்றியுள்ள கிராமத்து மக்கள் எல்லாம் அவரிடம்தான் பொருள் வாங்குவார்கள். இவ்வளவு வசதி வந்த பிறகும் மாணிக்கத்திடம் பணத்திமிர் என்ற ஒன்று துளியும் தலை காட்டவில்லை. முத்தையாவை பார்க்கும் போதெல்லாம் பழையபடி தோளில் கை போட்டு என்னடா முத்தையா, சௌக்கியமா என்று தான் விசாரிப்பார். அவரது வீட்டில் அவரது மனைவி மங்களம், ஒரு மகள் தர்ஷினி மற்றும் ஒரு மகன் ராகவன் இருந்தனர். ராகவன் அமைதியானவன், குணவான், அப்பாவை போலவே கடையை பார்த்து கொள்ளும் பொறுப்பான பையன் என்றுதான் ஊருக்குள் பேச்சு. ஒரு நாள் மாலை நேரம் முத்தையாவின் சிறிய ஓட்டு வீட்டிற்கு திடீரென கார் வந்து நின்றது. காரில் இருந்து மாணிக்கம் இறங்கி வருவதை கண்டு முத்தையாவும் மல்லிகாவும் பதறி போய் வரவேற்றனர். வீட்டில் இருந்த சொற்ப சர்க்கரையை வைத்து மல்லிகா சுட சுட தேநீர் தயாரித்து கொடுத்தாள். நண்பர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசி சிரித்து கொண்டிருந்தனர். திடீரென மாணிக்கம் முத்தையாவின் கைகளை பற்றி கொண்டார். முத்தையா, எனக்கு ஒரு ஆசை. உன் மூத்த பொண்ணு அபிராமியை என் வீட்டு மருமகளா என் மகன் ராகவனுக்கு கட்டி கொடுக்க நினைக்கிறேன். அவளை சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப குணமான பொண்ணு. என் வீட்டுக்கு அவ மகளா வந்தா போதும். முத்தையா அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்னடா சொல்ற மாணிக்கம், நாங்க எங்க நீங்க எங்க? அந்த அந்தஸ்துக்கு எங்களால ஈடு கொடுக்க முடியாதுடா. என் பொண்ணுக்கு போதிய சீர்வரிசை கூட கொடுக்க என்கிட்ட வசதி இல்லை என்று தயங்கி இழுத்தார். மாணிக்கம் உடனே சத்தமாக சிரித்துவிட்டு, முத்தையா, எனக்கு உன் பொண்ணு குணம்தான் சீர்வரிசை. வரதட்சணைங்கிற பேச்சே என் வீட்டுல கிடையாது. உன் பொண்ணு என் வீட்டு வாசற்படியை மிதிச்சா போதும், அதுவே எனக்கு பெரிய சொத்து என்றார். முத்தையாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பெற்றோரின் முடிவை வேத வாக்காக ஏற்கும் அபிராமியும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். திருமண நாளும் வந்தது. மாணிக்கம் சொன்னபடியே ஒரு பைசா வரதட்சணை வாங்காமல் தன் சொந்த செலவிலேயே கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தினார். முத்தையா தன்னிடம் இருந்த சொற்ப பணத்தில் மகளுக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள், ஒரு படுக்கை என சிறு சிறு சீர்வரிசைகளை தன்
ஆசைக்காக சேர்த்து வைத்தார். அதை மாணிக்கம் மறுக்காமல் அன்போடு ஏற்றுக்கொண்டார். திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அபிராமி. மாமனார் மாணிக்கம் அவளை தன் சொந்த மகள் போலவே பாசத்தோடு நடத்தினர். அபிராமி, இந்த வீட்டில் உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே கேட்டு வாங்கிக்கோமா என்பார். ஆனால் மாமியார் மங்களமும் இன்னும் திருமணமாகாத ராகவனின் தங்கை தர்சினியும் அபிராமியை ஒரு ஏழை வீட்டு பிச்சைக்காரி என்றே உள்ளூர நினைத்தனர். ராகவன் அபிராமியிடம் அன்பாக பேசுவதும் அவளுக்கு பணிவிடை செய்வதும் தர்சினிக்கு எரிச்சல் ஊட்டியது. ஒரு நாள் காலை அபிராமி சமையலறையில் மதிய உணவிற்காக காய்கறி வெட்டி கொண்டிருந்தாள். ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்த தர்சினி தன் தாய் மங்களத்திடம் மெல்லிய ஆனால் விஷமத்தனமான குரலில் பேசத் தொடங்கினாள். சமையலறைக்கும் ஹாலுக்கும் அதிக தூரம் இல்லாததால் தர்சினி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அபிராமியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் விழுந்தது. அம்மா, அப்பாவுக்கு என்ன புத்தி போச்சோ தெரியல. இந்த ஏழை வீட்டு பொண்ணை போய் நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்காரு. இவளால நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு என்ன லாபம்? ஒரு பைசா வரதட்சணை உண்டா? இல்ல பெரிய படிப்பு தான் இருக்கா? எனக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கலாமா? எப்படியாவது ராகவனுக்கும் இவளுக்கும் நடுவுல பிரிவினையை உண்டாக்கு, விவாகரத்து பண்ணி வச்சிடணும். மங்களம் சுற்றிலும் பார்த்துவிட்டு, தர்சினி மெதுவா பேசு, உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அபிராமியை பத்தி தப்பா பேசுனா அவரே நம்மை கோபிப்பார் என்றாள். அதற்கு தர்சினி முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகையை உதிர்த்தாள். அவளது கண்கள் சாத்தானின் கண்கள் போல் மின்னின. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க அம்மா. நான் ஆட போற ஆட்டத்துல உங்க செல்ல பிள்ளை ராகவனே இவளோட உண்மையான முகத்தை பார்த்துட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சமையலறையில் இதை கேட்ட அப்படியே உறைந்து போனாள் அபிராமி. அவளது கைகள் நடுங்கின. கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழ காய்கறிகள் சிதறின. தர்சினி தன் வாழ்க்கையை அழிக்க பின்ன போகும் அந்த பயங்கரமான வலை என்னவென்று தெரியாமல் அவளது இதயம் பயத்தில் வேகமாக துடிக்க தொடங்கியது. தரையில் சிதறி கிடந்த காய்கறிகளையும் கத்தியையும் பதற்றத்துடன் அள்ளி போட்டாள் அபிராமி. அவளது நெஞ்சுக்கூடு அதற்குள் ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. காதுகளில் தர்சினியின் அந்த கொடூரமான வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டே இருந்தன. ராகவனே இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவான். இப்படி ஒரு வஞ்சகம் நிறைந்த மனிதர்களுடனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிர்ச்சியிலிருந்து அவளால் மீளவே முடியவில்லை. அன்று மதியம் முழுக்க மெய் மறந்து இயந்திரத்தனமாகவே வேலைகளை செய்தாள். யாரிடம் சொல்வது இந்த அநீதியை? அன்பே உருவான தன் கணவன் ராகவனிடம் சொன்னால் அவன் தன் தங்கை உயிர் என மதிப்பவன். புகுந்த வீட்டிற்கு வந்த சில மாதங்களிலேயே தங்கை மீது பழி போடுகிறாள், குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறாள் என்று அவளை தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது? சரி, தன் சொந்த மகள் போல் நடத்தும் மாமனார் மாணிக்கத்திடம் சொல்லலாமா? அவர் நேர்மையும் குணமும் மிக்கவர். ஆனால் தன் மகளை இப்படி ஒரு சதி செய்கிறாள் என்று தெரிந்தால் அவரது நெஞ்சு வெடித்தே போய்விடும். பாசமும் நன்மதிப்பும் கொண்ட அந்த மனிதரின் நிம்மதியை தன் சுய நலத்திற்காக கெடுக்க அபிராமி விரும்பவில்லை. இல்லை, நாம எந்த புகாரும் சொல்லக்கூடாது. அமைதியாக இருந்து தர்சினியின் சதியை தகுந்த ஆதாரத்தோடு உலகிற்கு நிரூபிக்க வேண்டும். அதுவரை பொறுமைதான் என் ஆயுதம் என்று தனக்குள்ளே வைராக்கியம் பூண்டாள் அபிராமி. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. அபிராமிக்கு சிறு வயதிலிருந்தே சமையல் கலை, குறிப்பாக விதவிதமான கேக் மற்றும் பேஸ்ட்ரிகள் செய்வது அலாதி பிரியம். வறுமையிலும் தன் தங்கைகளுக்காக சிறிய அளவில் ஏதாவது செய்து அசத்துவாள். புகுந்த வீட்டிலும் அவளது கைவண்ணம் தொடர்ந்து. மாலை நேரத்து தேநீருடன் அவள் பரிமாறும் ஓவன் இல்லாத சாக்லேட் கேக்கும் பட்டர் ஸ்காட்ச் கப் கேக்குகளும் அந்த வீட்டின் சுவையையே மாற்றி இருந்தன. அன்று மாலை அபிராமி நறுமணம் வீழும் பிரஸ் கிரீம் சாக்லேட் கேக் ஒன்றை செய்திருந்தாள். அதை சாப்பிட்ட மாமனார் மாணிக்கம், அபிராமி, டவுன்ல இருக்கிற பெரிய பேக்கரியில கூட இந்த ருசி இருக்காதுடாமா, நீ நிஜமாவே கைராசிக்காரி என்று மனமாற பாராட்டினார். அவர் பாராட்டி விட்டு சென்றதும் அதுவரை முகத்தை சுளித்து கொண்டிருந்த தர்சினி மெதுவாக அபிராமியின் அருகில் வந்தாள். அவளது முகத்தில் திடீரென ஒரு போலி பாசம் ஒட்டி கொண்டிருந்தது. அபிராமி, அப்பா சொன்னது நிஜம்தான். நீ நிஜமாவே சூப்பரா கேக் செய்யற. எனக்கும் இந்த சாக்லேட் கேக் செய்யறதை கொஞ்சம் கத்து கொடுப்பியா? நானும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று பாசமலை பொழிந்தாள். மங்களமும் அருகில் நின்று அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். தர்சினியின் இந்த தலைகீழ் மாற்றத்தை கண்டு அபிராமி உள்ளூர எச்சரிக்கையாகி கொண்டாள். நேற்று வரை தன்னை ஏளனமாக பேசியவள் இன்று திடீரென தோளில் கை போட வருகிறாள் என்றால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பதை அவளது உள்ளுணர்வு உணர்த்தியது. இருந்தாலும் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு, கண்டிப்பா கத்துத்தரேன் அக்கா, நீ
நீங்க எப்ப கேட்குறீங்களோ அப்ப செய்யலாம் என்றாள். சில நாட்களுக்கு பிறகு மாமனார் மாணிக்கத்திற்கு தொழில் விஷயமாக பக்கத்து மாநிலத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டியிருந்தது. 2 நாட்கள் பயணம் என்பதால் ஷோரூமின் முழு பொறுப்பையும் பண புழக்கத்தையும் ராகவனிடம் ஒப்படைத்துவிட்டு புறப்பட்டார். ராகவா, கடை ஜாக்கிரதை, இந்த 2 நாளும் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், கணக்கு வழக்குகளை சரியா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு சென்றார். ராகவனும் பொறுப்பாக பிசினஸை கவனித்து கொண்டான். அன்று மாணிக்கம் இல்லாத முதல் நாள் இரவு கடையில் தீபாவளி வியாபாரம் போல கூட்டம் அலை மோதியதால் ராகவன் வீடு திரும்ப தாமதமானது. மணி 10ஐ தாண்டி இருந்தது. மங்களமும் தர்சினியும் தங்களின் அறைகளுக்குள் சென்று விட்டதாக நினைத்த அபிராமி கணவனுக்காக காத்து கொண்டு வீட்டின் பிரதான வாசலில் வந்து நின்றாள். வெளியே காரிருள் சூழ்ந்திருந்தது. தெருவில் ஆள் நடமாட்டம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்தது. ராகவனின் பைக் சத்தம் கேட்கிறதா என்று அவள் வீட்டின் கேட் அருகே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து தர்சினியின் கணீர் குரல் இடி முழக்கமிடுவது போல் அலறியது. அம்மா, சீக்கிரம் ஓடி வாங்கம்மா, உங்க லட்சணமான ஏழை வீட்டு மருமகள் நடு ராத்திரியில வாசல்ல நின்று என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, சீக்கிரம் வாங்க. அந்த பெருங்குரல் கேட்டு அபிராமி திடுக்கிட்டு திரும்பினாள். தர்சினியின் முகத்தில் கொடூரமான வஞ்சகமும் அவளது சதிவலை அரங்கேற போகும் திருப்தியும் அப்பட்டமாக தெரிந்தன. தர்சினி பின்ன தொடங்கிய அந்த பின்னப்பட்ட வலை இப்போது அபிராமியை முழுமையாக சுற்ற தொடங்கி இருந்தது. தர்சினியின் அலறல் சத்தம் கேட்டு அபிராமி அப்படியே அதிர்ந்து போய் நின்றாள். அவளது கண்கள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் விரிந்தன. ஓடி வந்த மாமியார் மங்களத்தின் முகத்தில் குழப்பமும் அதே சமயம் தர்சினியின் பேச்சால் எழுந்த ஆத்திரமும் கலந்திருந்தது. அம்மா, நான் என் கண்ணால பார்த்தேம்மா, இவ வாசல்ல நின்று ஒரு ஆம்பளை பையன்கிட்ட ஏதோ ஒரு கருப்பு கலர் பையை கொடுத்தா நான் கத்திக்கிட்டே ஓடி வரதை பார்த்ததும் அந்த பையன் பையை வாங்கிக்கிட்டு இருட்டுக்குள்ள ஓடிட்டான் என்று தர்சினி தன் கைகளை நீட்டி இல்லாத ஒரு காட்சியை நிஜம் போல அப்பட்டமாக நாடகமாடினாள். அபிராமியின் தலை சுற்றியது. அக்கா, ஈஸ்வரன் சாட்சியா என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் எதுக்காக யாருக்கோ பை கொடுக்க போறேன்? கடை இன்னும் பூட்டாம ராகவன் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு வாசல்ல நின்று ரோடு பக்கமா பார்த்துட்டு இருக்கேன் அக்கா. நான் யாருக்கும் எந்த பையும் கொடுக்கல, இங்கே யாரும் வரவும் இல்லை என்று அபிராமி தன் நெஞ்சில் கை வைத்து கதறினாள். ஆனால் அதற்குள் தர்சினியின் திட்டமிட்ட கூச்சல் கேட்டு தூங்கி கொண்டிருந்த வீட்டு வேலைக்கார பெண் வள்ளியும் பழைய காவலாளி முனியாண்டியும் ஓடி வந்து திகைத்து நின்றனர். மங்களம் அபிராமியை உற்று பார்த்தாள். தர்சினி உடனே மங்களத்தின் கைகளை பிடித்து கொண்டு தன் அடுத்த விஷத்தை கக்கினாள். அம்மா, இவ சொல்ற பொய்க்கெல்லாம் மயங்கிடாதீங்க. இவ ஏழை வீட்டு பொண்ணு. வசதியான இந்த வாழ்க்கையை பார்த்ததும் இவளுக்கு பேராசை வந்துடுச்சு. இவளுக்கு வெளியே ஏதோ கள்ள தொடர்பு இருக்குமா? நம்ம வீட்டு நகையையும் பணத்தையும் திருடி அவங்கிட்ட கொடுத்திருக்கா. நான் சொல்றது பொய்யினா இவ ரூமையும் என் ரூமையும் இப்பவே சோதிச்சு பாருங்கம்மா. சோதனை தானே, பண்ணிடுவோம். திருடினா யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும் என்று மங்களம் ஆவேசமாக கூற எல்லாரும் தர்சினியின் அறை நோக்கி ஓடினர். அபிராமியும் திக்கற்றவளாய் உடல் நடுங்க அவர்கள் பின்னால் ஓடினாள். தர்சினியின் அறைக்குள் நுழைந்ததும் தர்சினி நேராக தன் பீரோவை திறந்து உடைகளை அள்ளி போட்டு தேடுவது போல தேடினாள். அடுத்த சில நொடிகளில் வீடே அதிரும் வண்ணம் தலையில் கை வைத்து கத்தினாள். அம்மா, என் வைர நகையை காணும். போன வாரம் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வைர நெக்லஸ் செட்டை காணுமா? அது மட்டும் இல்லாம பீரோ லாக்கர்ல வச்சிருந்த 50,000 ரொக்க பணமும் காணாமல் போயிடுச்சு. நான் சொன்னது நிஜம்தாமா? எல்லாம் இவ தன் ஆசைக்காரனுக்கு கொண்டு போய் அனுப்பிட்டாள். நம்ம வீட்டை இந்த ஏழை சிறுக்கி கொள்ளை அடிச்சிட்டா. அபிராமிக்கு கால்கள் பலமிழந்து தரைக்கு சரிந்தது. அவளது தொண்டை வறண்டு போனது. அத்தை, அத்தை, கடவுள் சாட்சியா நான் இந்த அறை பக்கமே வரலங்கம்மா. என் மேல பழி போடாதீங்க. என் அப்பாவோட மானம் போயிடுமா? என்னை நம்புங்க என்று மங்களத்தின் கால்களை பிடித்து கதறி அழுதாள். அவளது கண்ணீரால் மங்களத்தின் காலடிகள் நனைந்தன. ஆனால் தர்சினி பின்னி கொடுத்த அந்த வஞ்சக வலையில் சிக்கிய மங்களமோ சுற்றி இருந்த வேலைக்காரர்களோ அவளது தூய்மையான கண்ணீரை நம்ப தயாராக இல்லை. வேலைக்காரர்களின் பார்வையில் விழுந்த அவதூறும் மாமியாரின் முகத்தில் குடியேறிய வெறுப்பும் அந்த நடுத்தர இரவை அபிராமிக்கு ஒரு நரகமாக மாற்றி காட்டின. வாசலில் பைக் வந்து நின்ற சத்தமும் அவசர அவசரமாக பூட்ஸ் காலணிகள் தரை மீது நடக்கும் ஒலியும் கேட்டது. நள்ளிரவு கொடுமையின் உச்சகட்டமாக சரியாக அந்த நேரத்தில் ராகவன் வீட்டிற்குள் நுழைந்தான். வீட்டின் ஹால் விளக்குகள் அனைத்தும் எரிந்து கொண்டிருப்பதையும் தன் தாய்
மங்களம் ஆத்திரத்துடன் நிற்பதையும் தங்கை தர்சினி வஞ்சகத்தோடு கத்துவதையும் கண்டவன் பதறி போனான். என்ன நடக்குதுங்க? நடு ராத்திரியில ஏன் எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அபிராமி ஏன் தரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா என்று குழப்பத்தோடு கேட்டான் ராகவன். அவன் பேசி முடிப்பதற்குள் தர்சினி தன் கண்களில் போலி தண்ணீரை வரவழைத்து கொண்டு ஓடிப்போய் ராகவனின் கைகளை பிடித்து கொண்டாள். தன் அண்ணன் மூளையை சலவை செய்வதற்கான நாடகத்தை அரங்கேற்றத் தொடங்கினாள். ராகவா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்டா. லட்சணமா ஒரு பொண்ணை கை பிடிச்சிருக்கேன்னு நினைச்சியா? இப்ப பாரு, உன் பத்னியோட உண்மையான முகம் என்னன்னு மொத்தமா தெரிஞ்சு போச்சு. இவ நம்ம வீட்டு நகையையும் பணத்தையும் திருடி வெளியே இருக்கிற அவளோட ஆசைக்காரன் கிட்ட வாசல்ல நின்று ரகசியமா கொடுத்து அனுப்பி இருக்காடா. நான் என் சொந்த கண்ணால பார்த்தேன் என்று ஆவேசமாக விஷத்தை கக்கினாள். ராகவன் அதிர்ச்சியுடன் அபிராமியை பார்த்தான். அபிராமி, இல்லங்க, நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்று தலையசைத்து அழுது கொண்டே தன் கணவனின் முகத்தையே பார்த்தாள். ராகவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனது ஆழ் மனதில் அபிராமியின் அமைதியான குணமும் அவளது குடும்பத்தின் நாணயமும் நிழலாடியது. மெல்ல தொண்டையை நனைத்து, இல்லை, ஏதோ தப்பான புரிதல்னு நினைக்கிறேன். அபிராமி அப்படிப்பட்டவள் இல்லை. அவளுக்கு பணத்தாசை கிடையாது. அவள் திருட மாட்டா என்றான். அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை மரண பயத்தில் இருந்த அபிராமிக்கு ஒரு சிறு துளி நம்பிக்கையை தந்தது. தன் கணவன் தன்னை நம்புகிறான் என்ற தைரியத்தில் அவளது அழுகை சற்று குறைந்தது. ஆனால் தர்சினி அவ்வளவு சீக்கிரம் விடுவதாக இல்லை. ராகவன் தன்னை எதிர்க்கிறான் என்று தெரிந்ததும் அவளது முகம் கோபத்தால் சிவந்தது. என்னடா சொல்ற? அபிராமி அப்படிப்பட்டவள் இல்லையா? அப்போ உன் கூட பிறந்த சொந்த தங்கை நான் பொய் சொல்றேனா? அப்படின்னா என் ரூம் பீரோல இருந்த வைர நெக்லஸும் 50,000 பணமும் எப்படிடா காணாம போகும்? இவளை இப்படியே நல்லவனை நம்பிவிட்டா நாளைக்கு உன்னையும் ஏமாத்திட்டு இந்த வீட்டையே வித்து தெருவில் நிற்க வச்சுடுவாடா என்று ராகவனின் நெஞ்சில் சந்தேகத்தீயை மூட்டினாள். அதுவரை அமைதியாக இருந்த மங்களமும் தர்சினிக்கு ஆதரவாக பேசத் தொடங்கினாள். ஆமாடா ராகவா, உன் தங்கை எதுக்காக இவ மேல தேவையில்லாம பழி போட போறா? இவ ஏழை வீட்டு பொண்ணு. வசதியை பார்த்ததும் புத்தி மாறிடுச்சு. கள்ள தொடர்பு வச்சிருக்கிறவளுக்கு இந்த வீட்டுல என்ன இடம் என்று கடிந்து கொண்டாள். தாயும் தங்கையும் சேர்ந்து மாறி மாறி பேச பேச ராகவனின் முகம் மெல்ல மாறத் தொடங்கியது. அவனது கண்களில் இருந்த தெளிவு மறைந்து பெரும் குழப்பமும் அவிசுவாசமும் குடியேறின. தன் குடும்பத்தினர் அனைவரும் ஒருவரை இவ்வளவு வன்மமாக எதிர்க்கும் போது அதில் ஏதோ உண்மை இருக்குமோ என்ற சந்தேகம் அவனை கவி கொண்டது. அபிராமி பதறி போய் எழுந்து ஓடி வந்து ராகவனின் கைகளை பற்றி கொண்டாள். அவளது கைகள் நடுங்கின. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் திருடுவேனா? உங்களுக்கும் என் அப்பாவின் மானத்திற்கும் நான் துரோகம் பண்ணுவேனா? என்னை உங்களுக்கு தெரியாதா என்று நெஞ்சு வெடிக்க அழுதாள். ஆனால் ராகவன் அவளது கண்களை நேருக்கு நேர் பார்க்க அஞ்சினான். அவளது கைகளை தன் கைகளில் இருந்து மெதுவாக விடுவித்து தன் முகத்தை அப்படியே மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். அந்த ஒரு நொடி அபிராமியின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அவளது மாங்கல்ய வாழ்க்கையின் அடித்தளமும் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. தன் கணவனே தன்னை சந்தேகிக்க தொடங்கிவிட்டான் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடுத்த கணம் தர்சினிக்கு கூடுதல் தைரியம் வந்தது. சற்றும் இரக்கமில்லாமல் அபிராமியின் கையை பற்றி பலவந்தமாக இழுத்து சென்றாள். அபிராமி கைகளை பிடுங்கிக் கொள்ள போராடியும் அவளது பலம் தர்சினியின் வன்மத்திற்கு ஈடு கொடுக்கவில்லை. ஹாலை தாண்டி வரண்டாவை தாண்டி வீட்டின் பிரதான நிலக்கதவை தர்சினி வேகமாக திறந்தாள். ஒரே தள்ளாக அபிராமியை வெளியே தள்ளி, இனி இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காத. உன்னை மாதிரி ஒழுக்கம் கெட்டவளுக்கு இந்த மரியாதையான வீட்டுல துளி கூட இடமில்லை என்று ஆக்ரோஷமாக கத்திவிட்டு முகத்திற்கு நேரே தாங் என்று கதவை சாத்தினாள். கதவு சாத்தப்பட்ட அந்த பெரும் சத்தம் அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்தது. அந்த காரிருள் சூழ்ந்த நிசப்தமான நள்ளிரவு தெருவில் எந்த ஒரு தவறும் செய்யாத அபிராமி உடுத்தி இருந்த ஒற்றை புடவையோடும் உடைந்த இதயத்தோடும் அனாதையாக தனியே நின்றாள். ராகவ், கதவை திறங்க ராகவ், நான் எந்த தப்பு பண்ணல. உங்க தங்கை சொல்றது எல்லாம் பொய். என்னை இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிடாதீங்க ராகவ். எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. அபிராமி அந்த பெரிய தேக்கு மர கதவை தன் இரு கைகளாலும் தட்டி தட்டி அழுதாள். அவளது உள்ளங்கைகள் சிவந்து ரத்தம் கசியும் நிலைக்கு வந்தும் அவள் கதவை தட்டுவதை நிறுத்தவில்லை. தன் கணவன் ஓடி வந்து கதவை திறந்து அபிராமி வா உள்ளே என்று அழைப்பான் என்ற அற்ப நம்பிக்கை அவளுக்குள் இன்னமும் எஞ்சி இருந்தது. ஆனால் உள்ளே எந்த சலனமும் இல்லை. ஜன்னல் வழியே தெரிந்த ஹால் விளக்குகள், மாடி விளக்குகள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக அணைந்து அந்த பெரிய பங்களா முற்றிலும் இருளில் மூழ்கியது. அதை பார்த்தபோது அவளது வாழ்க்கையின் கடைசி ஒளிக்கீற்றும் அணைந்தது போல் இருந்தது.
கால்கள் பலமிழந்து அந்த வாசற்படி திண்ணையிலேயே அப்படியே சுருண்டு அமர்ந்தாள். இரவு நேரத்து குளிர் காற்று அவளது உடலை நடுங்க வைத்தது. ஆனால் அவளது நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்த அவமானத்திற்கு முன்னால் அந்த நடுக்குளிர் ஒன்றுமே இல்லை போல் தோன்றியது. முழங்கால்களில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுதாள். இனி நான் என்ன செய்வேன்? விடிந்தால் இந்த ஊர் என்னை எப்படி பார்க்கும்? வேலைக்காரர்கள் முன்னாடியே இப்படி பழி போட்டுட்டாங்களே. கேள்விகள் அவளை துளைத்தன. மெதுவாக தன் சிந்தனையை ஒருமுகப்படுத்த முயன்றாள். அப்பா வீட்டிற்கு போகலாமா என்ற எண்ணம் சட்டென்று மனதில் மின்னலென தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அவளது நெஞ்சு பதறியது. தன் தந்தை முத்தையா எத்தகைய நேர்மையாளர்! தன் கைகளில் கொப்பளங்கள் வரும் வரை உழைத்து ஒரு பைசா கூட யாரிடமும் கடன் வாங்காமல் தன் கௌரவத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழ்ந்த ஏழை மனிதர் அவர். நள்ளிரவில் தன் மூத்த மகள் உடுத்திய துணியோடு திருடி ஒழுக்கம் கெட்டவள் என்று பழி சுமத்தப்பட்டு வாசலில் நிற்பதை பார்த்தால் அந்த ஏழை தந்தையின் நெஞ்சு அந்த இடத்திலேயே வெடித்துவிடும். அவரது உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருக்கிறது. இந்த அதிர்ச்சியை எவராலும் தன் தாய் மல்லிகாவாலும் தாங்கவே முடியாது. அது மட்டுமா, அவளுக்கு கீழே இன்னும் திருமணமாகாத கல்லூரிக்கு செல்லும் 2 இளம் தங்கைகள் இருக்கிறார்கள். அந்த அவதூறு பரவினால் அந்த பகுதி மக்கள் அவளது குடும்பத்தையே ஒதுக்கி வைப்பார்கள். பெரியவ ஒழுக்கம் கெட்டவளா இருந்தா சின்னவளுங்க எப்படி இருப்பாளுங்க என்று நாக்குக்கு எலும்பில்லாமல் பேசும் இந்த சமூகம் தன் தங்கைகளின் எதிர்காலத்தை சிதைத்துவிடும். அவர்களின் கல்யாண கனவுகள் கருகிவிடும். இல்லை, என் குடும்பத்தோட மானம் என் உழைப்பால என் உயிரால காக்கப்படணும். நான் இப்போ அப்பா வீட்டுக்கு போனா தப்பு செய்யாத என் குடும்பம் ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும். என் தங்கைகளோட வாழ்க்கைக்காக, என் அப்பாவோட கௌரவத்துக்காக நான் அங்க போகக்கூடாது என்று கண்ணீரை துடைத்து கொண்டே தீர்க்கமாக முடிவெடுத்தாள். பெற்றோரின் நிம்மதிக்காக பிறந்த வீட்டின் கதவுகளை தனக்கு தானே பூட்டி கொண்டாள். அபிராமி புகுந்த வீடோ அவளை கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டது. முன்னால் தெரிந்த நீண்ட கருப்பு சாலையும் சுற்றிலும் சூழ்ந்திருந்த காரிருளும் அவளது அனாதை நிலையை அவளுக்கு நினைவூட்டி கொண்டிருந்தன. அடைக்கலம் தர ஒரு மரம் கூட இல்லாத அந்த நள்ளிரவு எந்த ஒரு பாவமும் அறியாத அபிராமிக்கு அவளது வாழ்நாளின் மிக கொடூரமான பெரும் சோதனையாக அமைந்து அவளை தனிமையில் வாட்டியது. இருள் மெல்ல கலைந்து வானம் வெளுக்க தொடங்கியது. பறவைகளின் கீச்சொலிகளோடு சூரியனின் முதல் கதிர் வீட்டின் வரந்தா திண்ணையில் சுருண்டு கிடந்த அபிராமியின் முகத்தில் பட்டது. கண்களை கூசியபடி மெல்ல எழுந்தவள் தன் புடவை தலைப்பால் முகத்தில் காய்ந்திருந்த கண்ணீர் தடங்களை துடைத்து கொண்டாள். அவளது உடல் பசியாலும் குளிராலும் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் நெஞ்சுக்குள் ஒரு புதிய வைராகிய தீ எரிய தொடங்கியது. தன் கைகளை இறுக மூடிக்கொண்டு தனக்குள்ளே பேசிக்கொண்டாள். அழுதே தீர்த்த அபிராமி நேற்றோடு செத்துட்டா. தவறு செய்யாத நீ ஏன் அழுது சாக வேண்டும்? நீ திருடவில்லை என்பதை இந்த உலகம் அறியும் நாள் வரும். உன்னை திருடி என்றும் ஒழுக்கம் கெட்டவள் என்றும் தூற்றி நடுரோட்டில் தள்ளியவர்கள் முன்னால் நீ உன் சொந்த காலில் நின்று சாதித்து காட்ட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நீ தரும் ஆக சிறந்த தண்டனை. மனதை இரும்பாக்கி கொண்டு அங்கிருந்து எழுந்து நடக்க தொடங்கினாள். கையில் ஒரு பைசா கூட இல்லை. உடுத்தியிருந்த ஒற்றை புடவையை தவிர வேறு ஆடைகளும் இல்லை. பசி வயிற்றை கிள்ளியது. தொண்டை வறண்டு தண்ணீர் கேட்டது. ஆனால் யாரிடமும் கையெந்த அவளது கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் டவுனின் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து தெரு தெருவாக வேலை தேடி அலைந்தாள். அம்மா, வீட்டு வேலை சமையல் வேலை செய்ய ஆள் வேணுமாமா என்று கேட்டபடி ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் நின்றாள். ஆனால் கலைந்த தலைமுடியும் அழுது வீங்கிய கண்களுடனும் நின்ற அவளை பார்த்து பல வீடுகளில் சந்தேக பார்வையே மிஞ்சியது. எங்க வீட்டில் ஆள் இருக்கு போ என்று சிலர் சகித்து கொண்டனர். இன்னும் சிலரோ அவளது நிலையை பார்த்துவிட்டு ஏதோ திருட்டுக்காரி போல நினைத்து பதற்றத்துடன் கதவை முகத்திற்கு நேரே தாங் என்று சாத்தினர். மதியம் 1 மணி ஆயிற்று. வெயில் மண்டையை பிளந்தது. முந்தைய நாள் இரவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காததால் அவளது கால்கள் தடுமாறின. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. இப்படியே சோர்ந்து விழுந்தா உன் சபதம் என்னவாவது அபிராமி? எழுந்து நட என்று தன் மனதை மீண்டும் தட்டி எழுப்பினாள். மெல்ல நடந்து டவுன் மார்க்கெட் அருகில் இருந்த ஒரு அமைதியான தெருவுக்குள் வந்தாள். அங்கே சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த பழமையான ஆனால் மிகவும் கம்பீரமான ஒரு பெரிய வீடு அவளது கண்ணில் பட்டது. வாசலில் லட்சுமி நிவாஸ் என்று எழுதியிருந்தது. நெஞ்சில்
தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக சென்று அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள். சில நொடிகள் கழித்து கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அங்கே கனிவான முகத்துடன் தூய வெள்ளை நிற கூந்தலோடும் கண்களில் தாயன்போடும் ஒரு வயதான பாட்டி வந்து நின்றார். என்ன வேணுமா, யாரை பார்க்கணும் என்று மிகவும் மென்மையான குரலில் கேட்டார். அபிராமி கைகூப்பி தழுதழுத்த குரலில், அம்மா, என் பேரு அபிராமி. எனக்கு வீட்டு வேலை, சமையல் வேலை எதுவா இருந்தாலும் செய்ய தெரியுமா? ரொம்ப நல்லா சமைப்பேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகுமா என்று வேண்டினாள். அந்த பாட்டி அபிராமியை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்த்தார். அவளது வீங்கிய கண்களும் வறண்ட உதடுகளும், ஆனால் அவளது பேச்சில் இருந்த நேர்மையும் அவரிடம் ஏதோ ஒன்றை உணர்த்தின. உன் குடும்பம் பின்னணி என்னம்மா என்று பாட்டி கேட்க அபிராமி சட்டென்று தலை குனிந்தாள். சில குடும்ப சூழ்நிலையால நான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதாயிருச்சுமா. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யல, என்னை நம்பலாம் என்றால். பாட்டி மெலிதாக புன்னகைத்தார். என் பேரு காமாட்சி, எங்க வீட்டு வேலைக்காரி. அவ ஊருக்கு போயிருக்கா. வர்றதுக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் எனக்கு சமையல் செய்ய ஒரு ஆள் தேவைதான். ஆனா எங்களால ரொம்ப பெரிய சம்பளம் எல்லாம் தர முடியாதுமா. நானும் என் கணவரும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம். பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க என்றார். எனக்கு சம்பளம் அப்புறம்தாமா, இப்போதைக்கு வேலைதான் முக்கியம் என்ற அபிராமி சற்று தயங்கிவிட்டு, அம்மா, எனக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்லை. நீங்க அனுமதிச்சா இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில தங்கிக்குவேமா என்று கௌரவமாக கேட்டாள். காமாட்சி பாட்டி சில நொடிகள் யோசித்தார். பிறகு, சரிம்மா, கவலைப்படாதே. இந்த வீட்டுக்கு கீழே ஒரு அவுட் ஹவுஸ் அறை இருக்கு. அங்க ஒரு கட்டில் கிடக்கு. நீ அங்கே தங்கி படுத்துக்கோ. முதல்ல உள்ளவா, முகம் கழுவிட்டு ஏதாவது சாப்பிடு என்று அன்போடு அழைத்தார். பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் அபிராமியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் முட்டியது. ஆனால் இந்த முறை அது துயரத்தினால் வந்த கண்ணீர் அல்ல. அனாதையாய் நின்ற தனக்கு அடைக்கலம் தந்த அந்த தாயின் கருணையை எண்ணி வந்த நன்றி கண்ணீர். அபிராமியின் புதிய விடியல் அந்த பழைய வீட்டில் ஒரு புதிய நம்பிக்கையோடு தொடங்க ஆரம்பித்தது. காமாட்சி பாட்டியின் வீட்டில் விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் அபிராமியின் பொழுது விடிந்துவிடும். வாசல் தெளித்து பெரிய கோலமிடுவது. காமாட்சி பாட்டிக்கும் அவரது கணவரான கிருஷ்ணமூர்த்தி தாத்தாவிற்கும் பத்திய சாப்பாடு தயாரிப்பது, வீட்டை பளிச்சென்று துடைப்பது என ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் உழைத்தாள். மனதில் எழும் பழைய நினைவுகளின் ரணங்களை திசை திருப்ப உழைப்பு ஒன்றையே அவள் ஆயுதமாக ஏந்தினாள். அவள் சமைத்து பரிமாறிய விதத்திலும் தங்களை ஒரு சொந்த மகள் போல கவனித்து கொண்ட பாசத்திலும் அந்த முதிய தம்பதியினர் அப்படியே உறைந்து போயினர். அபிராமி, நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தாமா எங்க 2 பேருக்கும் உடம்பு தேறி இருக்கு. உன் கை சமையல்ல ஏதோ ஒரு அலாதி ருசி இருக்குமா என்று தாத்தா அடிக்கடி மனமாற பாராட்டுவார். நாட்கள் அசுர வேகத்தில் நகர்ந்தன. 2 மாதங்கள் ஓடி மறைந்தன. அபிராமி எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. காமாட்சி பாட்டியின் பழைய வேலைக்காரி மாரியம்மாள் ஊரிலிருந்து திரும்பி வந்திருந்தாள். அவளை பார்த்ததும் அபிராமியின் நெஞ்சு லேசாக கனத்தது. இனி தான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். மாலை நேரம் காமாட்சி பாட்டி அபிராமியை தன் அருகில் அழைத்தார். அவளது கைகளை பற்றி கொண்டு, அபிராமி, நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகுமா? இதோ உன் 2 மாத உழைப்புக்கான சம்பளம் என்று கூறி 5000 ரூபாய் பணத்தையும் அதோடு அவளது தேவைக்கான தன் பார்த்து வாங்கிய சில நல்ல சுடிதார்களையும் புடவைகளையும் கையில் கொடுத்தார். பணத்தையும் ஆடைகளையும் வாங்கிய அபிராமியின் கண்கள் பனித்தன. பாட்டியின் கால்களில் விழுந்த ஆசி பெற்றாள். நீ நல்லா இருப்பமா, உன் மனசுக்கு எந்த குறையும் இல்லாம கடவுள் உன்னை வாழ வைப்பார் என்று தாத்தாவும் பாட்டியும் கண்ணீரோடு அவளை வாழ்த்தி வழி அனுப்பினர். லட்சுமி நிவாஸ் வீட்டின் வாசற்படியை விட்டு வெளியே வந்தபோது அபிராமியின் கையில் 2 மாத உழைப்பால் வந்த வியர்வையின் சுவையும் கொஞ்சம் பணமும் இருந்தது. டவுன் பஸ் ஸ்டாண்டு நோக்கி நடந்தவள் தன் கையில் இருந்த பணத்தை உற்று பார்த்தாள். இனி யாருக்கும் அடிமையாக வீட்டு வேலை செய்யக்கூடாது. பிறரை நம்பி வாழும் வாழ்க்கை போதும். உழைப்பால் வந்த இந்த சிறு தொகையை மூலதனமாக வைத்து நமக்கு பிடித்த கேக் மற்றும் பேஸ்ட்ரிகள் செய்யும் கலையை வச்சே ஒரு சுய தொழில் தொடங்கணும். என் காலில் நான் நின்று காட்டணும் என்று தனக்குள்ளே புதிய சபதம் ஒன்றை ஏற்றாள். அந்த வியர்வையின் சுவை அவளுக்குள் ஒரு மாபெரும்
தொழில் முனைவோருக்கான விதையை தூவி இருந்தது. சவால்கள் நிறைந்த அந்த டவுனின் ஒரு ஒதுக்குப்புறமான குடிசை பகுதியில் மாத வாடகை 800 ரூபாய்க்கு ஒரு சிறிய ஓட்டு அறையை தேடி பிடித்தாள் அபிராமி. வெயில் காலத்தில் புழுக்கமும் மழை பெய்தால் ஆங்காங்கே ஒழுகும் கூரையும் கொண்ட அந்த சிறிய இடமே இனி அவளது போர்க்களம். கையில் இருந்த சொற்ப பணத்தை கணக்கு பார்த்து செலவு செய்தாள். ஒரு பழைய தையல் மிஷின் வைக்கும் பலகையை தன் மேஜையாக மாற்றினாள். மார்க்கெட்டுக்கு சென்று தரமான மைதா, சர்க்கரை, வெண்ணெய், பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் மற்றும் கேக் செய்ய தேவையான சில எளிய அலுமினிய பாத்திரங்களை வாங்கினாள். பெரிய ஓவன் வாங்க வசதி இல்லாததால் ஒரு பழைய இரும்பு வடை சட்டியையும் மணலையும் பயன்படுத்தி தன் கைவண்ணத்தால் கேக் செய்ய தொடங்கினாள். ஆரம்ப நாட்கள் அவளுக்கு பெரும் ஏமாற்றத்தையே தந்தன. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இவ யாருன்னே தெரியல, இவகிட்ட போய் யார் கேக்கு வாங்குவா, கடை வீதியில தான் பெரிய பெரிய பேக்கரி இருக்கே என்று அலட்சியமாக பேசிவிட்டு சென்றனர். முதல் 3 நாட்கள் அவள் செய்த கேக்குகள் யாவும் விற்காமல் அப்படியே காய்ந்து போயின. அபிராமி சோர்ந்து விடவில்லை. தன் வியாபாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஒரு புதிய யுக்தியை கையாண்டாள். மறுநாள் மாலை வண்ணமயமான சிறிய கப் கேக்குகளை சுட சுட தயாரித்தாள். தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஏழை குழந்தைகளுக்கு அந்த பாசமான அக்கா சிரித்த முகத்தோடு அவற்றை இலவசமாக கொடுத்தாள். என்ன அக்கா, பேக்கரி கடையில விற்கிற மாதிரியே செம ருசியா இருக்கு என்று குழந்தைகள் குதூகலித்தனர். சுவையில் மங்கிய குழந்தைகள் ஓடிப்போய் தங்களின் பெற்றோரிடம் அந்த பேக்கரி அக்காவை பற்றி பெருமையாக சொன்னார்கள். குழந்தைகள் மூலமாக அபிராமியின் கைராசியும் அவளது கேக்கின் அலாதி சுவையும் அந்த பகுதி முழுக்க பரவியது. மெல்ல மெல்ல, அக்கா, என் பையன் பர்த்டேவுக்கு 1 கிலோ கேக் வேணும், அக்கா எங்க வீட்டு விசேஷத்துக்கு 50 கப் கேக் வேணும் என்று ஆர்டர்கள் வர தொடங்கின. பிறந்த நாள், காதுகுத்து, ஊர் திருவிழா என அனைத்திற்கும் மக்கள் தேடி வந்து ஆர்டர் கொடுத்ததால் அபிராமி கேக் பேக்கரி என்ற அந்த சிறிய அறை எப்போதும் பிஸியாக மாறியது. மற்ற பெரிய கடைகளை விட விலை குறைவாகவும் தரம் அதிகமாகவும் இருந்ததால் அவளது உழைப்புக்கு நல்ல பலன் கிடைத்தது. ஆர்டர்களை சரியான நேரத்திற்கு முடிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கண் விழித்து வியர்வை சிந்தி உழைத்தாள் அபிராமி. அவளது விடாமுயற்சி அவளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தது. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாகி வருடங்களென காலச்சக்கரம் அசுர வேகத்தில் சுழன்றது. 3 வருடங்கள் ஓடி மறைந்திருந்தன. அபிராமியின் விடாமுயற்சியும் நேர்மையும் உழைப்பும் வீண் போகவில்லை. அந்த ஒழுகும் சிறிய ஓட்டு அறையில் தொடங்கிய அவளது சிறு தொழில் இன்று அந்த வட்டாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிராண்டாக உருவெடுக்க தொடங்கியது. மார்க்கெட் சந்துக்குள் இருந்த தன் பேக்கிங் உலகத்தை டவுனின் மிக முக்கியமான மெயின் ரோட்டிற்கு மாற்றினாள். அங்கு ஒரு நல்ல கடையை வாடகைக்கு எடுத்து மின்னொளியில் பளிச்சிடும் வகையில் அபிராமி கேக் பேக்கரி என்று கம்பீரமாக போர்டு வைத்தாள். வியாபாரம் பெருக பெருக தனக்கு உதவியாகவும் கட் பேக்கிங் மற்றும் டெலிவரி வேலைகளை கவனித்துக் கொள்ளவும் மதி என்ற ஒரு நேர்மையான ஏழை உழைப்பாளி பையனை வேலைக்கு சேர்த்து கொண்டாள். அபிராமி தயாரிக்கும் பிரஸ் கிரீம் கேக்குகள், தனித்துவமான பிளம் கேக்குகள் மற்றும் விதவிதமான பேஸ்ட்ரிகளின் சுவை அந்த நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல பேசப்பட்டது. விசேஷ நாட்களிலும் புத்தாண்டு மற்றும் பண்டிகை காலங்களிலும் அவளது கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உழைப்பின் உயர்வால் லட்சக்கணக்கில் லாபம் வர தொடங்கியது. தான் ஆரம்பத்தில் வாடகைக்கு எடுத்த அதே பெரிய கடையை நிலத்தின் உரிமையாளரிடம் பேசி முறைப்படி சொந்தமாக விலைக்கு வாங்கினாள் அபிராமி. அத்தோடு அவளது உழைப்பு நிற்கவில்லை. ஒழுகும் குடிசையையும் அந்த இருட்டு வாழ்க்கையையும் என்றென்றைக்குமாக விட்டுவிட்டு டவுனுக்கு அருகிலேயே பசுமையான மரங்களுக்கு நடுவே ஒரு அழகான வசதியான சொந்த வீட்டையும் வாங்கினாள். ஒரு நள்ளிரவில் திருடி ஒழுக்கம் கெட்டவள் என்று பழிசொல் சுமந்து உடுத்திய துணியோடு அனாதையாக தெருவில் நின்ற அதே அபிராமி இன்று தன் சொந்த உழைப்பாலும் வியர்வையாலும் தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். காலம் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான பதிலை அவளது வெற்றியின் மூலம் எழுத தொடங்கியிருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலையிலிருந்தே அபிராமி கேக் பேக்கரியில் ஆர்டர்கள் குவிந்திருந்தன. ஒரு பிரம்மாண்டமான 3 அடுக்கு திருமண கேக்கில் வெள்ளை நிற பிரஸ் கிரீம் கொண்டு மிக நுணுக்கமாக ரோஜா இதழ்களை வடிவமைத்து கொண்டிருந்தாள் அபிராமி. அவளது கவனம் முழுவதும் அந்த பணியில்தான் இருந்தது. சரியாக அந்த நேரத்தில் மேஜை மீது இருந்த அவளது மொபைல் போன் அதிர தொடங்கியது. திரையில் முகம் தெரியாத ஒரு புதிய எண் மின்னியது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏதேனும் புதிய வாடிக்கையாளர் அவசரமாக கேக் ஆர்டர் செய்ய அழைக்கிறாரோ என்று நினைத்து
சிரித்து கௌரவமான தொனியில் போனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ அபிராமி, கேக் பேக்கரிங்க, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? மறுமுனையிலிருந்து உடனடியாக எந்த பதிலும் வரவில்லை. ஒரு சில நொடிகள் நிசப்தமாக இருந்தது. அதற்கு பிறகு பெரும் விம்மல் சத்தமும் பலவீனமான அழுகை சத்தமும் மட்டுமே கேட்டது. ஹலோ, யார் பேசுறீங்க? சத்தம் சரியா கேட்கல என்று அபிராமி மீண்டும் கேட்டாள். அடுத்த கணம் மறுமுனையிலிருந்து நடுக்கமும் வேதனையும் நிறைந்த ஒரு குரல் தழுவ தொடங்கியது. அபிராமி மகளே, என்னை மன்னிச்சிடுமா, உனக்கு துரோகம் பண்ணின பாவி பேசுறேம்மா. அந்த குரல் பல வருடங்களுக்கு பிறகு அவளது காதுகளில் விழும். அந்த ஒற்றை குரல் அபிராமியின் கைகளில் இருந்த கிரீம் கோனை அப்படியே நழுவ செய்தது. அது மாமியார் மங்களத்தின் குரல். ஆனால் அன்று நள்ளிரவில் அதிகாரத்தோடும் பண திமிரோடும் கத்திய அந்த தொனி இன்று இல்லை. அதற்கு பதிலாக அதில் பிச்சை கேட்கும் ஏழ்மையும் குற்ற உணர்ச்சியும் மட்டுமே எஞ்சி இருந்தன. அபிராமியின் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. பழைய நினைவுகள் குபுகுபுவென நெஞ்சில் முட்டினாலும் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, அத்தை நீங்களா? என்ன விஷயம்? ஏன் இப்படி அழுதுட்டே பேசுறீங்க? ராகவன் நல்லா இருக்காரா என்று பதற்றத்துடன் கேட்டாள். அபிராமி, என் பொண்ணு தர்சினி, அவளுக்கு மூளையில ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு போன வாரம் தாமா தெரிஞ்சது. வியாதி முத்தி போச்சு. அவ இனி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்கம்மா. அவ இன்னும் சில மணி நேரம்தான் தாங்குவான்னு சொல்றாங்க. சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அவ செஞ்ச ஒரு மாபெரும் பாவத்துக்கு உண்மை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காமா. உன்னை பார்க்காம அவ உயிர் போகாது போல இருக்குடா. சீக்கிரம் டவுன் GH மருத்துவமனைக்கு வாமா, கை கூப்பி வேண்டுகிறேன் என்று மங்களம் போனில் கதறி அழுதார். போன் துண்டிக்கப்பட்டது. அபிராமி அப்படியே சில நொடிகள் சிலையாக உறைந்து நின்றாள். அன்று தர்சினியும் மங்களமும் தனக்கு இழைத்த அநீதியும் உடைந்த தன் மாங்கல்ய வாழ்க்கையும் நள்ளிரவில் தான் சிந்திய கண்ணீரும் நெஞ்சில் ஆறாத வடுக்களாய் எரியும் நெருப்பாய் மீண்டும் எழுந்தன. அவர்கள் செய்த வினைக்கு இன்று அனுபவிக்கிறார்கள். நான் ஏன் போக வேண்டும் என்று அவளது ஒரு மனம் தடுத்தது. ஆனால் ஒருவர் மரண படுக்கையில் கிடக்கும் போது காழ்ப்புணர்ச்சி காட்டுவது மனித பண்பல்ல என்று அவளது நற்குணம் அவளை உந்தி தள்ளியது. தன் கடந்த கால காயங்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு மனிதாபிமானத்தோடு தர்சினியை காண்பதற்காக உடனடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு கிளம்பினாள் அபிராமி. காலத்தின் கணக்கு எவ்வளவு விசித்திரமானது என்பதை நினைத்தபடியே அவளது கார் மருத்துவமனை நோக்கி பறந்தது. அபிராமியின் கால்கள் அந்த அறைக்குள் நுழையும் போது லேசாக நடுங்கின. தர்சினி சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளது இதயத்தில் அணுகுண்டாய் வந்து விழுந்தன. அவளது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கணம் சுழல்வது போல் இருந்தது. என்ன சொல்றீங்க தர்சினி? ராகவனும் இந்த சதியில இருந்தானா? அவன் உங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடினானா? அபிராமியின் தொண்டையில் இருந்து வார்த்தைகள் வராமல் தழுதழுத்தன. இத்தனை வருடங்களாக தன் கணவன் ராகவன் ஏமாந்து விட்டான். தன் குடும்பத்தினர் பேச்சை கேட்டு தன்னை சந்தேகப்பட்டு விட்டான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் உண்மை எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது. தர்சினி ஆக்சிஜன் முகமூடிக்குள்ளே மூச்சு விட திணறியபடி கண்களில் இருந்து கண்ணீர் வலிய வலிய உண்மைகளை ஒவ்வொன்றாக கக்கினாள். ஆமா அண்ணி, ராகவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே டவுன்ல ஒரு பெரிய தொழிலதிபரோட பொண்ணை காதலிச்சான். அவங்க வீட்டு அந்தஸ்து வேற. ஆனா அப்பாவுக்கு உங்க அப்பாவோட கௌரவமும் உங்க குணமும் தான் முக்கியமா தெரிஞ்சது. அப்பாவை மீறி ராகவனால அவனோட காதலை சொல்ல முடியல. ஏன்னா அப்பாவோட சொத்து முழுக்க அவரோட கண்ட்ரோல்ல இருந்தது. அப்பா கிட்ட நல்ல பிள்ளை போல நடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அபிராமி அப்படியே சுவரை பிடித்து கொண்டு நின்றாள். அவளது கண்கள் சிவந்து நெஞ்சில் ஒரு பாறாங்கல் இறங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்பா உங்களை சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கிட்டதால ராகவனால நேரா உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்க முடியல. அப்படி வாங்கினா அப்பாவோட சொத்து அவனுக்கு கிடைக்காது. அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி ராகவனே எங்களுக்கு ஐடியா கொடுத்தான். அப்பா ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து நானே என் வைர நகைகளையும் பணத்தையும் எடுத்து ராகவனோட கார் லாக்கர்ல வச்சேன். இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி ராகவன் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்குள்ள வந்தான். நீங்க அழுதப்போ அவன் முகத்தை திருப்பிக்கிட்டது ஏமாற்ற இல்ல அண்ணி. அவனோட திட்டம் ஜெயிச்ச சந்தோஷத்துல மங்களம் அருகில் அமர்ந்து முகத்தை பொத்தி கொண்டு அழுதாள். என்னை மன்னிச்சிடு அபிராமி. என் மகனோட பேராசைக்கு நானும் துணையா போயிட்டேன். நீ போன 6 மாசத்துல அப்பாவுக்கு தெரியாம ராகவனுக்கும் அந்த பணக்கார பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சோம். ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த அடுத்த மாசமே இந்த வீட்டையும் சொத்தையும் அவங்க அப்பாவோட பேருக்கு மாத்தணும்னு ராகவனை நரக வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ ராகவன் அவளுக்கு ஒரு
அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு நெஞ்சு வலி வந்து போன வருஷமே எங்களை விட்டுட்டு போயிட்டாருமா என்று மங்களம் தன் பாவ மூட்டையை அவிழ்த்து கொட்டினாள். பல வருடங்களாக தான் சுமந்து திரிந்த பழியும் அவமானமும் ஒரு நொடியில் பனி போல விலகியதை அபிராமி உணர்ந்தாள். ஆனால் அன்பானவன், அமைதியானவன் என்று தான் நம்பிய கணவன் ராகவனின் அசல் முகம் இப்படி ஒரு கொடூரமான முகமூடியாக கிழிந்து தொங்கும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பணத்திற்காகவும் அந்தஸ்திற்காகவும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் கற்பையும் அவளது குடும்பத்தின் மானத்தையும் அடகு வைக்க துணிந்த ராகவனின் வஞ்சகத்தை நினைத்து அவளது உடல் கோபத்தால் நடுங்கியது. தர்சினி சொன்ன விதியின் அந்த விசித்திரமான கணக்கை கேட்க கேட்க அபிராமியின் உடல் சிலிர்த்தது. அவளது கண்கள் பனித்தன. கோபமும் வஞ்சகமும் நிறைந்த மனிதர்களின் முகமூடிகள் கிழிந்த அதே வேளையில் இயற்கையின் நீதி எவ்வளவு பாரபட்சம் இல்லாமல் தன் தீர்ப்பை எழுதியிருக்கிறது என்பதை நினைத்து அவளது நெஞ்சு விம்மியது. தர்சினி ஆக்சிஜன் குழாய்களுக்கு நடுவே மரண அவஸ்தையில் நெளிந்தபடி விதியின் அடுத்தடுத்த பக்கங்களை அவிழ்த்தாள். ஆனா அண்ணி, அடுத்தவங்க வாழ்க்கையை, ஒரு நிரபராதியோட கற்பை அழிச்ச எங்களுக்கு கடவுள் சரியான தண்டனையை உடனே கொடுத்தார் அண்ணி. நீங்க உடுத்தின துணியோட கண்ணீரோடு இந்த வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளையே நாங்க அந்தஸ்துன்னு எதை நினைச்சு பெருமைப்பட்டோமோ அந்த எலக்ட்ரானிக் ஷோரூம் ஒரு நள்ளிரவுல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீப்பிடிச்சு மொத்தமா சாம்பலாச்சு. ஒரு பொருளை கூட எங்களால மீட்க முடியல. கோடிக்கணக்கான நஷ்டம், கடன்காரங்க தொல்லை. அந்த மாபெரும் அதிர்ச்சியில தான் அப்பா நெஞ்சு வலியால படுத்த படுக்கையானார். அபிராமி அதிர்ச்சியுடன் மங்களத்தை பார்க்க மங்களம் தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். தர்சினி தொடர்ந்தாள். ஒரு நாள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு ராகவன் கார்ல அவசரமா போகும்போது எதிர்பாராத விதமா லாரி மோதி ஒரு பயங்கர விபத்து நடந்துச்சு அண்ணி. அந்த விபத்துல அப்பாவும் உங்களுக்கு துரோகம் பண்ணின ராகவனும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. கடவுள் அவனை கூட விட்டு வைக்கல அண்ணி. ராகவன் செத்த அடுத்த மாசமே அவன் எந்த பணக்கார அந்தஸ்துக்காக உங்களை திருடின்னு பழி போட்டு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அந்த பணக்கார பொண்ணு ராகவனோட இன்சூரன்ஸ் பணம், மிஞ்சி இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தன் பேருக்கு மாத்தி சுருட்டிக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு ஓடிட்டா. தர்சினியின் தொண்டை அடைத்தது. அவளது எச்சிலை விழுங்க கூட முடியாமல் திணறினாள். நாங்க மொத்தமா தெருவுக்கு வந்தோம் அண்ணி. அந்த பெரிய பங்களாவை வித்துட்டு கடன்களை அடைச்சிட்டு இப்போ ஒரு சின்ன வாடகை வீட்டுக்கு வந்தோம். மங்களம் அம்மா மற்றவங்க வீட்டில் பாத்திரம் கழுவி வர்ற காசுல தான் நாங்கள் கஞ்சி குடித்தோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சப்பதான் ஒரு நிரபராதியோட சாபமும் கண்ணீரும் எவ்வளோ பெருசு, அது எப்படிப்பட்ட பரம்பரையையும் அழிச்சுடும்னு எங்களுக்கு புரிஞ்சது. இப்போ எனக்கு இந்த நோய் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் நரக வேதனையை இந்த உடம்புல அனுபவிக்கிறேன் அண்ணி. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க என்று தர்சினி கைகளை கூப்பி ஓலமிட்டு கதறினாள். அன்று நள்ளிரவில் அகங்காரத்தோடு நின்ற தர்சினியின் முகத்தில் இன்று மரண பயமும் தீராத குற்ற உணர்ச்சியும் மட்டுமே எஞ்சி இருந்தன. விதியின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்பதை அந்த மருத்துவமனை அறையின் நிசப்தம் அபிராமிக்கு உணர்த்தியது. தர்சினியின் கைகள் காற்றில் துளாவி நடுங்கியபடி அபிராமியின் கைகளை தேடின. அவளது மார்புக்கூடு ஆக்சிஜன் முகமூடியையும் மீறி துடித்தது. கண்கள் சொருக தொடங்கின. அந்த மரண போராட்டத்தை கண்டு இத்தனை வருடங்களாக தன் நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த கோபமும் வலியும் அபிராமியின் மனதை விட்டு சட்டென்று மறைந்தன. அபிராமி மெதுவாக முன்னோக்கி வந்து தர்சினியின் குளிர்ந்து போயிருந்த கைகளை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அக்கா, கடந்த காலத்தை பத்தி இனி யோசிச்சு அழாதீங்க. அதை நான் எப்போவோ மறந்துட்டேன். இன்னைக்கு உங்களை நான் மனசார முழுசா மன்னிச்சிட்டேன் அக்கா. நீங்க செஞ்ச தவறுக்கு வாழ்க்கை உங்களுக்கு தேவையானதை விட அதிக தண்டனையை கொடுத்துருச்சு. மனசுல எந்த ஒரு பாரமும் குற்ற உணர்ச்சியும் வச்சுக்காதீங்க அக்கா, அமைதியா இருங்க என்று கூறியபடி அவளது தார்மீக கோபங்கள் யாவும் தாயுள்ளமாக மாறி தர்சினியின் சுருங்கிய நெற்றியில் தன் கையை மென்மையாக வைத்தாள். அபிராமியின் வாயால் மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தையை கேட்ட அடுத்த கணம் தர்சினியின் முகத்தில் இருந்த அந்த பயங்கரமான மரண பயம் மறைந்து ஒரு விவரிக்க முடியாத பெரும் நிம்மதி படர்ந்தது. அவளது வறண்ட உதடுகள் மெல்ல அசைந்து தண்ணீர் என்று முணுமுணுத்தது. அபிராமி பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து ஸ்பூனால் மெதுவாக தர்சினியின் வாய்க்குள் புகட்டினாள். ஒரு மடங்கு தண்ணீரை விழுங்கிய தர்சினி அபிராமியை
அபிராமியை பார்த்து தன் நன்றியை பார்வையில் கடத்தினாள். இனி எனக்கு பயமில்லை அண்ணி, என் பாவம் தீர்ந்தது என்று மிக மெல்லிய குரலில் முணுமுணுத்தபடி தர்சினி தன் கண்களை நிரந்தரமாக மூடினாள். அவளது கைகள் அபிராமியின் கைகளிலிருந்து மெதுவாக நழுவி படுக்கையில் விழுந்தன. அவளது நெஞ்சு கூட்டின் அசைவு நின்று அந்த அறைக்குள் பெரும் நிசப்தம் குடியேறியது. பக்கத்தில் இருந்த மானிட்டரின் அலாரம் சத்தம் நீளமாக ஒலிக்க ஓடி வந்த டாக்டர்கள் அவளது நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தனர். பிறகு கவலை தோய்ந்த முகத்துடன் அபிராமியையும் மங்களத்தையும் பார்த்து அவள் இறந்துவிட்டாள், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி வெள்ளை துணியை எடுத்து தர்சினியின் முகம் வரை போர்த்தினர். தர்சினி, என் மகளே, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடா என்று மங்களம் தன் மகளின் உடலை கட்டி கொண்டு நெஞ்சில் அடித்து கதறி அழுதாள். ஆணவமும் வஞ்சகமும் நிறைந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை. தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு ஒரு நிரபராதியிடம் மன்னிப்பு கேட்ட திருப்தியோடு மரணத்தின் அமைதிக்குள் ஒடுங்கி போனது. அபிராமி அமைதியாக நின்று விதியின் விளையாட்டையும் அந்த உடலையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தர்சினியின் இறுதி சடங்குகள் நடக்கும் அந்த சுடுகாட்டு பகுதி முழுவதும் ஒருவித கனத்த அமைதி சூழ்ந்திருந்தது. சொந்த பந்தங்கள் என்றும் யாரும் இல்லாத அந்த சூழலில் மங்களம் அனாதையாய் நின்று அழுது கொண்டிருக்க ஒரு மூத்த மகளாக முன்னின்று அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடித்தாள் அபிராமி. அதற்கான ஒட்டுமொத்த செலவையும் அவளை ஏற்றுக்கொண்டாள். அவளது நெஞ்சில் இப்போது தர்சினி மீதோ ராகவன் மீதோ எந்த ஒரு கோபமும் வன்மமும் எஞ்சி இருக்கவில்லை. விதியின் கணக்கு எல்லாவற்றையும் தீர்த்துவிட்ட பிறகு மனிதர்களாகிய நாம் எதை சுமந்து திரிவது என்ற மாபெரும் ஞானமும் மன அமைதியும் மட்டுமே அவளுக்குள் நிறைந்திருந்தது. எல்லா சடங்குகளும் முடிந்து சுடுகாட்டின் சாம்பல் புகைக்கு நடுவே மங்களம் திக்கற்று முற்றிலும் அனாதையாய் ஒடுங்கி அமர்ந்திருந்தார். கூடியிருந்த ஒரு சில மனிதர்களும் கலைந்து செல்ல கருப்பு புடவையில் தலையாரி போல தனித்து நின்ற அந்த தாயின் முதுமை அபிராமியின் மனதை என்னவோ செய்தது. மெதுவாக மங்களத்தின் அருகில் சென்றாள் அபிராமி. அவர் நிழல் மங்களத்தின் மீது விழுந்ததும் அவர் பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் தலை குனிந்து கொண்டார். அபிராமி மெல்ல குனிந்து மங்களத்தின் நடுங்கும் கைகளை தன் கைகளில் பற்றி கொண்டாள். அம்மா, அந்த ஒற்றை சொல் மங்களத்தின் நெஞ்சை துளைத்தது. நிமிர்ந்து பார்க்க அஞ்சியவரிடம் அபிராமி மிகவும் கனிவாக பேசினாள். அம்மா, நடந்தது எல்லாம் கடந்து போன ஒரு கசப்பான கனவு. இனி நீங்க இந்த வயசுல மற்றவங்க வீட்டுல பாத்திரம் கழுவி ஒண்டி கட்டையா தனியா தவிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட என் வீட்டுக்கு வந்துடுங்கம்மா. அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ உங்களை என் சொந்த அம்மாவா தான் நினைச்சேன். காலமும் சூழ்நிலையும் நம்மை பிரிச்சிருக்கலாம், ஆனா ஒரு மகள் எப்பவும் தன் அம்மாவை நடு ரோட்ல தவிக்க விடமாட்டாள். வாங்க போகலாம். அபிராமி நீட்டிய அந்த பாச கரங்களையும் அவளது பரந்த மனதையும் பார்த்த மங்களத்திற்கு பேச வார்த்தைகள் வரவில்லை. அன்னைக்கு நள்ளிரவில் தன் கைகளால் வீட்டை விட்டு தள்ளிய அதே மருமகள் இன்று தன்னை தாயாக ஏற்று கரம் பிடிக்கிறாள் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. அபிராமி, என் மகளே என்று கதறியபடி ஓடி வந்து அபிராமியை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதார் மங்களம். இத்தனை வருடங்களாக பணத்தின் மீதும் அந்தஸ்தின் மீதும் இருந்த போலி முகமூடிகள் அனைத்தும் கரைந்து அந்த தாயின் கண்ணீர் அபிராமியின் தோள்களை நனைத்தது. வஞ்சகமும் பகையும் சூழ்ந்த அந்த பெருங்கதையில் அபிராமியின் தூய்மையான பாசம் ஒட்டுமொத்த பகையையும் வென்று கம்பீரமாக நின்றது. காலத்தின் காயங்களை அன்பென்ற மருந்தால் முழுமையாக குணப்படுத்திவிட்டாள் அபிராமி. இப்போது அபிராமி இல்லம் என்ற அந்த அழகான வீட்டில் மங்களமும் அபிராமியும் மாமியார் மருமகளாக வாழவில்லை. தங்களுக்குள் இருந்த எல்லா திரைகளையும் விலக்கிவிட்டு ஒரு நிஜமான தாயும் மகளுமாய் வாழ்கிறார்கள். அன்று மங்களத்தின் மனதில் இருந்த அந்தஸ்து, பணத்திமிர், அகங்காரம் போன்ற அனைத்தும் விதியின் ஆட்டத்தால் முற்றிலும் அழிந்து சாம்பலாகி இருந்தது. இன்று அவரிடம் எஞ்சி இருப்பது அபிராமி மீது அவர் வைத்துள்ள அளவற்ற பாசமும் குற்ற உணர்ச்சியால் விளைந்த அலாதி மரியாதையும் மட்டுமே. விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து தன் மகள் அபிராமிக்காக சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அவளது அறைக்கு செல்வதை மங்களம் தன் வழக்கமாக்கி கொண்டார். அபிராமிமா, காஃபி எடுத்துக்கொடா என்று மங்களம் பாசத்தோடு நீட்டும் போது அபிராமியின் முகம் நன்றியோடு மலரும். அபிராமி குளித்து முடித்து தன் அபிராமி கேக் பேக்கரிக்கு கிளம்பும் போது அவளுக்கு பிடித்தமான உணவை சமைத்து பார்த்து பார்த்து டிஃபன் பாக்ஸில் மங்களம் கட்டி கொடுப்பார். வாசற்படி வரை வந்து பத்திரமா போயிட்டு வாடா மகளே என்று வழி அனுப்பும் ஒரு நிஜ தாயை இத்தனை வருட போராட்டத்திற்கு பிறகு அபிராமி தன் வாழ்வில் கண்டடைந்தாள். தன்னை நடு ராத்திரியில் அவமானப்படுத்தி கழுத்தை பிடித்து தள்ளியவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அபிராமி நினைக்கவில்லை. வன்மத்திற்கு வன்மம் தீர்வு அல்ல என்பதை உணர்ந்து அவள்
கொடுத்த அந்த மன்னிப்பு அவளது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. பழிவாங்க நினைக்காமல் மன்னிப்பை கொடுத்ததால் அபிராமியின் வாழ்வில் தீராத நிம்மதியும் உழைப்பால் வந்த நேர்மையான செல்வமும் மங்களத்தின் வடிவில் ஒரு புதிய பாச குடும்பமும் நிரந்தரமாக அமைந்தது. வஞ்சகத்தையும் துரோகத்தையும் தன் பொறுமையாலும் உழைப்பாலும் வீழ்த்தி அபிராமியின் மாசற்ற வாழ்வில் உண்மையான என்றும் மறையாத ஒரு புதிய விடியலின் ராகம் மிக இனிமையாக ஒலிக்க தொடங்கியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.